தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் வர்ற செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற நேரத்தில் இப்போ படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி படத்துக்கான ஹைப்பை வேறு லெவலில் உயர்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சு தான் டென்ஷன். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியா தளபதி விஜய் சாட்ஸ் என்கிற ஒரு ஸ்குவாட்ல வேலை செய்யும் போது அவர் செய்கிற ஒரு விஷயத்தால் பல வருடங்கள் கழிச்சு அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். அந்த பிரச்சனையை எப்படி அவர் சால்வ் பண்றாருங்கிறது தான் படத்தோட மீதி கதை. கோட் படத்தினுடைய ட்ரெய்லர் இறுதியில் தளபதி விஜய் நடித்த படங்களோட கேரக்டர்ஸ் மோஃபிங்கில் காட்டியிருப்பாங்க. இதை பார்த்த உடனே எங்களுக்கு லியோ படத்தில் வந்த தளபதியோட ஐ மோஃபிங் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு மோஃபிங் தான் இந்தியன் 2 டைட்டில் கார்ட்லையும் வந்திருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்த 3 மோஃபிங்ஸ்லையும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாது. இனிமே சத்தியமா குடிக்கூடாது. சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி. That's my friend for you. போராடாம அவன் போகவும் மாட்டான். In short, he is a goat of sats. Wait a minute. கோட் படத்தில் டி ஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி தளபதி விஜயை 18 துவக்கம் 20 வயதுடைய ஒரு பையனாக காட்டியிருக்கிறாங்க. இன்னொரு பையன் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு கேரக்டராக அமைஞ்சிருக்கும். மொத்தமாக 3 விஜய் கொண்ட இந்த படத்தில் 2 பேருக்கு டி ஏஜிங் டெக்னாலஜி பயன்படுத்தி இருப்பாங்க. ஹாலிவுட் பாலிவுட்டில் எத்தனையோ படங்களில் இந்த டி ஏஜிங் டெக்னாலஜி பயன்படுத்தி இருந்தாலும் ஹாலிவுட்டில் முதலாக 2009ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்த ஆதவன் படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? கண்கள் உயிர் வாங்கும் சிறகிதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நிறைய வருடங்களுக்கு பிறகு அந்தகன் திரைப்படம் மூலம் மறுபடியும் சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்ச நடிகர் பிரசாந்த் கோட் படத்திலையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறது படத்துக்கு டபுள் ஸ்பெஷலாக இருக்கிறதோட இவ்வளோ நாளாக பிரசாந்தை சினிமாவில் மிஸ் பண்ண எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படம் ட்ரீட்டாக அமைய போகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டா ஒரு தீவு, லீவு 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 வேணும் புதிய தீவு. AI டெக்னாலஜி மூலமாக மறைந்த பாடகியான பவதாரிணியினுடைய குரல்லையும் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு என்றது குறிப்பிடத்தக்கது. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. கோட் திரைப்படத்தில் AI டெக்னாலஜி மூலமாக மறைந்த நடிகரான கேப்டன் விஜயகாந்தை ஒரு கேரக்டராக உருவாக்கி இருக்கிறாங்க. தொழில்நுட்பம் ரீதியாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பெற்றிருக்கு இந்த கோட் திரைப்படம். 30 வருஷத்துக்கு முன்னால நல்லா ஏமாந்துட்டியா? தலசலப்புமா சண்டைக்கு போகுமா, அதில் இருக்குது பொண்ணுக்குள்ள நாக்கு. நான் வந்துட்டேன்ல, இனிமே கலக்கல் தான். பேரன் வரப்போறான்னு எழுதியிருக்கான், எதுல வரப்போறான்னு தெரியலையே. கண்ணன், என்ன கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? யோ, இதெல்லாம் அடுப்படியா ஏசி தேடுறா, இப்படியே எடுத்து கொட்டுது. வணக்கம் மிஸ்டர் விஜய். வணக்கம். கருணாகரா, என்னம்மா? மின்சார கண்ணா ரெடியா? ரெடி சார். பறக்கலாம் சார். வாரத்துல பெல் அடிக்கிற புறா வழி விடுங்க.
அசோக் இப்போ வந்துருவான். மிஸ்டர் சூர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எங்கப்பா உங்க தளபதி? யாரா உன் ஐடெக் தலைவன்? அவ்வளோண்ணா அவரு நான் ரெடி. செத்த ஆவியா கூட எனக்கு எதிரியா இருக்க கூடாது. அவன் அடிச்சா அடி விழாது, இடி விழும். பொழந்துகிட்டு வருவான். கத்தி மாதிரி ஒரு தம்பி வந்துச்சு. அமைதியே இருக்கணும்னு சொல்லிதான் பேர் வச்சாரு முத்துராமலிங்கம். ஆனா பூமி தடுக்கிறதுக்கு எந்த வேலாயுதம் வரான்னு பாக்குறேன். அன்னைக்குதான் பாரு முதல்ல பார்த்தோம். He's playing outside. முன்னாடி ஒரே ஒருத்தன் தான். ஏ சக்தி. ஹாப்பி தீபாவளி நண்பா. உள்ள வந்த பவரடி அண்ணன் யாரு? வீட்டுக்கு போனது இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போனது அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். எவ்வளவு வயசான என்னையா? A lion is always a lion. தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க.